ரிட்டயர்மென்ட் பத்தி கனவு காண்றத முதல்ல நிறுத்துங்க. ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் மாசம் ரூ. 50,000 வந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பினான்சியல் ஷாக் காத்துட்டு இருக்கு. நம்ம ஊர்ல நெறைய பேரு எஃப்டிலயோ இல்ல எல்ஐசிலயோ சில லட்சம் பணம் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கண்டிப்பா பத்தாது. ஏன்னா, இன்ஃப்ளேஷன்ங்கிறது ஒரு சைலன்ட் கில்லர். இன்னும் 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இருக்கிற ரூ. 50,000 மதிப்பு வெறும் ரூ. 15,000 குறைஞ்சிடும். நீங்க நிம்மதியா வாழணும்னா ஒரு சின்ன சேமிப்பு பத்தாது. உங்களுக்கு 1.5 கோடி கார்பஸ் தேவை. என்ன ஷாக் ஆகிட்டீங்களா? இதுதான் கணக்கு. உங்ககிட்ட 1.5 கோடி இருந்தா அதிலிருந்து வருஷத்துக்கு 4% பணம் எடுத்தா தான் மாசம் 50,000 கைக்கு வரும். உங்க அசல் பணமும் அப்படியே சேஃபா இருக்கும். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க 30 வயசுல வெறும் ரூ. 10,000 ஒரு ஸ்டெப் அப் எஸ்ஐபில முதலீடு பண்ணா இந்த இலக்கை ஈஸியா அடைஞ்சிடலாம். இதையே ஒரு 5 வருஷம் தள்ளி போட்டா நீங்க மாசம் கட்ட வேண்டிய தொகை அப்படியே டபுள் ஆகிடும். நெறைய பேரு இத 55 வயசுல தான் உணர்றாங்க. ஆனா அப்ப ரொம்ப லேட்டா இருக்கும். நீங்க அந்த தப்ப பண்ணாதீங்க. இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.